டப்பாங்குத்து மூவி வந்து இட்ஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். ஸோ நான் நல்லா இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேங்க. நல்லா இருக்கு படம் ஆக்சுவலாக. புதுசானா இது வந்து பாட்டுலேயே இருக்கிற படம். இப்போ நீங்கள் ஃப்ரோசன் படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்சா வந்து திடீர்னு ஓடும், திடீர்னு பாட்டு பாடும், அந்த மாதிரி இட்ஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். இதை வந்து தமிழில் எப்படின்னா இந்த திருவிழாவில் ஆட்டக்கலைஞர்கள் இருப்பாங்கல்ல, ஹீரோ அந்த வேலையை தான் வந்து பார்க்குறாரு. ஹீரோயினுமே அவர் கூட ஆடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு அவங்களோட குழுவில் சேர்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேஸ் பண்ணுற அந்த டிஃபிகல்ட்டிஸாக இருக்கட்டும், அவங்க பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி ஆட்டக்கலைஞர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து லிங்க் பண்ணி பேசுவாங்க. இது வந்து 1990ன்ற மாதிரி கேலண்டர் வச்சுருக்காங்க. நம்ம மறந்து போன அந்த 1000 ரூபாய் நோட்லாம் தான் இந்த படத்தில் காட்டுறாங்களே ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து லிங்க் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அதவே வந்து தன்மான குறைவாக வந்து பார்ப்பாங்கல்ல. ஸோ அங்கே இருக்கிற பேக் ஸ்டோரி, அவங்க ஃபேஸ் பண்ணுற இது, அந்த மாதிரி ஸ்டோரி இது ஆக்சுவலாக பார்க்கலாம். பாட்டு பிடிச்சிருந்தது, பாட்டு எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். ஆனால் அதான் பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னேனே, அது எல்லாமே அழகாக நல்லா இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வேறு விஷுவல் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்றும் இல்லை. அது எல்லாமே இருக்கிற மாதிரி தானே, சாதாரணமாக தான் இருக்குது. ஒன்றும் வித்தியாசமானலாம் சொல்ல முடியாது. ஜென்ரலாக ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ எஃபெக்ட் போட்ட மாதிரி இல்லை. இன்னும் காமிக்கிறதுலாம் அழகாக இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு அதில் எஃபெக்ட் கிடையாது. ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அது வந்து ஓகே தான், ஆனால் ரொம்ப அதிகமாக பாட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு பாட்டு மட்டும் அந்த ஹீரோயினுக்கு வாய்ஸ் கொடுப்பாங்க, அந்த அவங்களுக்கு சூட் ஆகலது. மற்றபடி பாட்டாக கேட்டிங்கன்னா எல்லாமே பரவாயில்ல, ஓகே, பிடிச்சிருக்கு. படம் நல்லா வந்திருக்குங்க, நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா ஒரு ஸ்டோரி வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நாட்டுப்புற கலைஞர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அவங்களோட இதுதான் இதில் மெயின். அந்த இந்த என்ன சொல்லலாம், நாட்டுப்புற கலைகள்னால் பார்த்தீங்கன்னா அந்த கூத்து ஆடுறவங்க இருக்காங்கள்ல, டப்பாங்குத்துன்றதை விட கூத்து கலைஞனின் வாழ்க்கையை வாழ்வாதாரம்னு எடுத்துருக்கலாம். டப்பாங்குத்துன்றது வந்து சென்னை இதில் தான் பண்ணுறது. அது வந்து அந்த காலத்து இதில் போகாது. இது வந்து கூத்து பரம்பரை தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நாட்டுப்புற கலைகளில் எல்லாமே அந்த மோகினி, பேய் ஆடுறது, பேயாட்டம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஆறுகள் சம்மந்தப்பட்ட பாட்டுகள் நல்லா இருந்திருக்கு. நல்லா அந்த ஒவ்வொரு இடமா போய் அந்த இடத்துலலாம் போய் எடுத்திருக்காங்க. நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு. மற்றபடி வேறு என்ன இருக்குது படத்தில்? கிராமப்படம் சைடில் இருக்கிற விஷயத்தெல்லாம் காட்டியிருக்காங்க. ஆமாம், அது நிறைய காட்டியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க படத்தில். நல்ல விஷயங்கள் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். இன்றைய காலகட்டத்தில் இது மாதிரி படம்லாம் வர்றதுக்கு ரொம்ப அரிதாக இருக்குது. கரகாட்டக்காரன், எட்டுப்பட்டி ராசா, ஒரு மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் பாட்டெலாம் வந்தது. அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலை பாட்டுகளை வந்து தேட்டரில் உட்காரும் போது சார், தேட்டரில் படம் ஸ்டார்ட் பண்ணது முடிவு வரைக்கும் உள்ளபடியே மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக சார். படம் பார்க்குற மாதிரி தெரியல, நிஜ வாழ்க்கையில் நம்ம கலந்த மாதிரி, நம்ம கிராமத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு அற்புதமான சம்பவமாக இருந்தது. இது மாதிரி படங்கள் தேட்டருக்கு நிறைய தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகணும் சார். இது மாதிரி படத்துக்கு தேட்டருக்காரங்க வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்லாம் இது மாதிரி படத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணி நம்ம தமிழகம் முழுவதும் அந்த படத்தை ஓட வைக்கணும் சார். இது மாதிரி படம்லாம் வந்து மக்களுக்கு, இளைஞர்கள்லாம் வந்து இளைஞர்களை வேறு திசையில் திருப்புற படம் தான் நிறைய வருது. ஆனால் இளைஞர்கள் எல்லாருமே இதை வந்து பார்க்கணும். நம்ம தமிழ் பண்பாட்டோட கலாச்சாரத்தை வந்த ஒரு சிறப்பான படம். புதுமுகங்கள் நடித்தான்னு சொல்லவே முடியாது சார். அந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு நிறைந்த படம். நான் பச்சைக்கிளி திரைப்பட டைரக்டர் சார். 2021 படத்தை ரிலீஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த படம் பார்த்தது. இதை மாதிரி படங்கள் நாங்கள் வரவேற்கிறோம் சார். தயவுசெய்து எல்லாம் தேட்டரில் வந்து படம் பாருங்க, ரொம்ப அற்புதமாகுது. இந்த படத்தை இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நான் மேலும் மேலும் நன்றி சொல்லுங்கள் சார். நன்றி, வணக்கம். படம் நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மூவின்னு சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் இருந்தாலும் அந்த படத்துக்கு தேவையானது தானே வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. தேங்க்யூ. இல்லை அப்படி எதுவும் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆறுகள் வந்து எல்லா ஆறுகளும் காமிச்சிருக்காங்க. அது நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம், நல்லா இருக்குது. அதான் கலைஞர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.
அதான் எல்லாரோட இதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எதுவுமே சாங்காக டியூயட் பாடுற மாதிரிலாம் கிடையாது. டியூயட் சாங் ஒன்று தான் இருக்குது. அது வந்து இந்த 45/6 போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆத்தையுமே வந்து காமிச்சிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே சாங். மீதி சாங் எல்லாமே வந்து இவங்க விழா கலைஞர்களாக இருக்காங்க அப்படின்றதுனால இவங்களை புக் பண்ணுறாங்க. அந்த விழாவில் போய் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதே அப்படியே காட்டுறாங்க. அதனால தான் சொன்னேன் இட்ஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். இந்த மாதிரி டியூயட் பாடுற மாதிரி 5 சாங் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் ஒரு கதையை வந்து கன்வே பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பாட்டுலேயே கன்வே பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த திருவிழாவில் ஆடுவாங்கள்ல, ஆக்சுவலாக அப்படி பார்த்தா இங்கே பானை வச்சு ஆடுறது, பொய்க்கால் குதிரை மேலே வந்து ஒரு சொம்பு வச்சு பெருசாக ஆடுவாங்களே, அவங்கெல்லாம் வரல. பட் இந்த வேஷம் போட்டுட்டு கூத்து கலைஞர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஆக்சுவலாக வந்து போர் அடிக்கல. ஒன் டைம் வாட்சபிள் தான். அண்ட் ட்ரெய்லர் நான் பார்த்தேன். அதில் போட்டிருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச நாட்டுப்புற கலைஞர்களோட பாடல்களை தான் கிளிப் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் அவங்கள நமக்கு தெரியும்னு தெரியல. இப்போ நமக்கு தெரிஞ்சது செந்தில், ராஜலக்ஷ்மி, அனிதா குப்புசாமி, அப்புறம் அந்த ஒரு பாட்டி சமைப்பாங்களே, அந்த பாட்டி பேர் எனக்கு தெரியல, பறவை முனியம்மா, அவங்களுமே ஆக்சுவலாக ட்ரெய்லரில் இருந்தாங்க. ஸோ இவங்களை எத்தனை பேர் நமக்கு தெரியும்னு தெரில. பட் சாங் எல்லாமே நல்லா இருக்குது.